லயன் காஷ்மீர் ஹனி. அழகும் வாசனையும் கமழும் காஷ்மீர் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். மும்பை மாநகராட்சி தேர்தலில் பாரதிய ஜனதாவை ஆதரித்து அண்ணாமலை பிரச்சாரம் செய்தார். அப்போது மகாராஷ்டிராவின் தலைநகராக மும்பையை பார்க்கக்கூடாது, சர்வதேச நகரமாக பார்க்க வேண்டும் என அண்ணாமலை பேசினார். இதை மகாராஷ்டிர நவ நிர்மாண் சேனா கட்சித் தலைவர் ராஜ் தாக்கரே கடுமையாக கண்டித்தார். அண்ணாமலையை ரசமலாய் என கிண்டல் அடித்தார். லுங்கி கட்டியவர்களை விரட்டியடிக்க வேண்டும் என சொல்லி தமிழர்களை இழிவுபடுத்தும் வகையிலும் பேசினார். तो सांगतो मुंबईचा आणि म्हणजे महाराष्ट्राचा संबंध काय? भडव्या तुझाच काय संबंध आहे इथे याचा? यांच्यासाठीच माननीय बाळासाहेब बोलले होते, हटाव लुंगी आणि बजाव पुंगी. மும்பைக்கு வந்தால் காலை வெட்டுவோம் எனவும் உத்தவ் தாக்கரேயின் சிவசேனா கட்சியினர் மிரட்டல் விடுத்தனர். வருவேன், முடிந்தால் வெட்டிப்பார் என அண்ணாமலை பதிலடி கொடுத்தார். இந்நிலையில் மும்பை மாநகராட்சி தேர்தலில் பாரதிய ஜனதா கூட்டணி அமோக வெற்றி பெற்றது. உத்தவ் தாக்கரே ராஜ் தாக்கரே கூட்டணி படுதோல்வியை சந்தித்தது. 40 ஆண்டுகளாக சிவசேனா வசம் இருந்த மும்பை மாநகராட்சி பாரதிய ஜனதா வசம் போனதால் உத்தவ் மற்றும் ராஜ் தாக்கரே கடும் விரக்தியில் உள்ளனர். அண்ணாமலையை ரசமலாய் என கிண்டலடித்த ராஜ் தாக்கரேவுக்கு பாரதிய ஜனதாவைச் சேர்ந்த பலரும் ரசமலாய் அனுப்பி வருகின்றனர். இந்நிலையில் நவி மும்பையைச் சேர்ந்த பாரதிய ஜனதா ஆதரவாளர் அலோக் சிங் சமூக வலைதளத்தில் ராஜ் தாக்கரேயை கிண்டலடித்து ஒரு பதிவு போட்டார். ஜீரோ ஆன தாக்கரே, ரசமலாய் சாப்பிட்றியா என அண்ணாமலை கேட்பது போன்ற வாசகத்துடன் கிண்டலாக ஒரு பதிவை போட்டார். அந்த பதிவு வைரலான நிலையில் ராஜ் தாக்கரேயின் நவநிர்மாண் சேனா தொண்டர்கள் ஆத்திரமடைந்தனர். படு தோல்வியால் வெறுத்து போயிருந்த அவர்கள் நேராக அலோக் சிங் வீட்டுக்கு சென்று தகராறு செய்தனர். அவரை சரமாரியாக தாக்கினர். போலீசார் தடுத்தனர். அப்போதும் போலீஸ் முன்னிலையிலேயே அலோக் சிங்கை அடித்தனர். போலீசார் இரு தரப்பையும் சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக எம்என்எஸ் கட்சியினர் சிலரை கைது செய்து மும்பை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த அலோக் மும்பையில் டிராவல் ஏஜென்சி நடத்தி வருகிறார். தோற்ற பிறகும் ராஜ் தாக்கரேயின் தொண்டர்கள் அடாவடியில் ஈடுபட்டது மும்பை மக்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது.